ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹா vlogs. இன்றைக்கி நம்ம சுவையான சுரைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சுரைக்காயை எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணிவிட்டேன். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஹீட் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. தனியா நல்லா வதங்கணும். ஸோ வதங்கினதும் நீங்கள் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 வதங்கினதும் அதை ஒரு பவுலில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றி ஒரு அரை வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. அது கூடவே சால்ட் சேர்த்துக்குங்க, ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது அது கூடவே ஒரு 1/2 கப் தக்காளி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி அரை தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அதை ஆயில் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. சுரைக்காயில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போதுங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே மிளகாவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போதும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கு நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, மூடி போட்டாலே போதும், அது ஆவிலே வெந்துடும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க தனியா மிளகாயை ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கோர்ஸாகவே இருந்தால் போதும். ஸோ இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சுரைக்காயும் வதங்கிருச்சுங்க. ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் இந்த குழம்புல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம சுரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு நம்ம தோசையோடையும் சாப்பிட்லாம், சாப்பாடோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம். இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.